ப்ராஸ்டியூட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் தேவை. இந்த ஹெச்பிவி வேக்சினேஷனை வச்சு இந்த டாக்டர்ஸ்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இப்படி ஹெச்பிவி வேக்சினேஷனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களுடைய அறிவின்மை அண்ட் தப்பான புரிதல் தான் காரணம். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இது ஒரு சாதாரண வைரஸ் தான். ஆனால் இந்த வைரஸ்னால தான் இந்தியாவில் செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய சர்விக்கல் கேன்சர், அதாவது கருப்பை வாய் புற்றுநோய் உருவாகுது. 80% ஆண்கள் அண்ட் பெண்கள் அவங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வைரஸ்னால் பாதிக்கப்படுறாங்க. இது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்லேயே பரவும். இந்தியாவில் வரக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோயினால் 99% பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. போலியோ வராமல் இருக்கிறதுக்கு சின்ன வயசில் நமக்கு போலியோ ட்ராப்ஸ் போடுறாங்களே, அந்த மாதிரி தான் இதுவும். பிற்காலத்தில் உங்களுடைய குழந்தைங்களுக்கு கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது உதவும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேன்சர் ரேட்டை தடுக்கிறதுக்கு வெறித்தனமாக மாஸ் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. 9லேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே இதுக்கான வேக்சினேஷனை போடுறாங்க. அண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இது ஸ்கூல் லெவல்லையும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 14 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சிங்கிள் டோஸ் போதும், அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3 டோஸ் போடணும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் போடுற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த 3 கம்பெனி பிராண்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் செராவேக் இந்தியன் பிராண்டு. தவறான புரிதல்னால உங்கள் குழந்தையோடைய ஃப்யூச்சரில் இந்த கேன்சர் ரிஸ்க்கை அதிகப்படுத்திடாதீங்க.